வெல்கம் டு ஆதிரா சமையல். ஆதிரா சமையலில் இன்றைக்கி நாம் பாசிப்பருப்பு பாயசம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் ஒரு 1/4 கிலோ பாசிப்பருப்பு, 1/4 கிலோ வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். 1/4 கிலோ பாசிப்பருப்பை அந்த கடாயில் போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். லேசாக பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துட்டு எடுத்து குக்கரில் போட்டுக்கலாம். குக்கரில் போட்டு அதை நல்லா கழுவி 2 சொம்பு தண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் அந்த 1/4 கிலோ வெல்லத்தை போட்டு அது கூடவே நல்லா 2 சொம்பு தண்ணி விட்டு பாகு பதத்துக்கு நல்லா கொதித்து வர அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ வெல்லம் நல்லா கொதித்து நுர வர அளவுக்கு எடுத்துட்டு அதை இறக்கி நாம் குக்கரில் வச்சுருக்கிற பருப்பு வேக வச்சுருக்கிறோம் இல்லையா, அதில் ஃபில்டர் பண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதை மறுபடியும் அடுப்பில் வச்சு நல்லா கொதி விடலாம். இப்போ பாயசம் நல்லா கிளறி விட்டுட்டோம். இப்போ நல்லா கொதி சுண்டி வரும்போது நாம் எடுத்து வச்சுருக்கிற ஏலக்காயை நல்லா நசுக்கி பவுடர் பண்ணி அதில் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ லேசாக கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே ஒரு தேங்காயோட முதல் பாலை எடுத்து வச்சுக்கலாம். அதை அதில் ஊற்றிக்கலாம். தேங்காய் பால் இல்லைன்னா நம்ம சாதாரணமாக டீ போட உபயோகப்படுத்துகிற பாலையே காய்ச்சி அதில் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கணும். இப்போ நல்லா கொதி வர அளவுக்கு கிளறி விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போது ஒரு தாளிப்பு கடாயை வச்சு அதில் கொஞ்சம் நெய்யை விட்டு நெய் சூடாகிறதுக்குள்ளே 1/4 மூடி தேங்காயை சின்ன சின்ன பல்லாக நறுக்கி வச்சுக்கலாம். நறுக்கி வச்சுட்டு நெய் சூடான உடனே அந்த தேங்காய் கொத்தை அதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். தேங்காய் நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக வரும்போது கூடவே கொஞ்சம் முந்திரி திராட்சையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்து எடுத்து பாயசத்தில் கொட்டிக்கலாம். கொட்டி நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு சுவையான சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் ரெடி. வாங்க சாப்பிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆதிரா சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.